أن اشتراط عدم الإنجاب أبدا يدخل في النوع الأول من القسم الثالث من أحكام الشروط. அதாவது இந்த அதம் எப்பொழுதுமே குழந்தை பெற்றுக்கொள்ள கூடாது என்பது மூணாவது வகையை சாரும். எங்கட இதுல வந்து ரெண்டாவது வகையை சாரும். என்ன பாத்திலான நிபந்தனைகளை வந்து சேரும். எப்பொழுதுமே குழந்தை பெறுவதில்லை என்று யாரா வச்சாங்கன்னா அது அக்கதோடு உள்ள ஷுரூத்துகளுக்கு மாற்றமானது. ஏன்னா மகாசுத்தின் நிக்கால அது மிக முக்கியமான ஒரு பகுதி. அதனால இது வந்து என்ன அத எப்படி எதெல்லாம் இதுல வரும்டா மிசில் இஷ்தராத் அதமு தவாருஸ் மீராஸ் சட்டம் வராது என்று சொல்ற மாதிரி ரெண்டு பேரும் உடலுறவு கொள்வதிலே ஃப்ரெண்ட்ஸா வாழ்ந்து கொண்டு போறது என்னது லூசுத்தனமான ஒரு சட்டம் போடுற மாதிரி அவ் இஷ்தராத்தில் அசில் அல்லது அசில் செய்தல் அப்படின்றத தொடர்ந்து நம்ம அசில் தான் என்ன செய்யறது என்ற நிபந்தனை ஆணுடைய நீரை பெண்ணுடைய கற்பத்தில் செலுத்தாமை என்ற நிபந்தனை போட்டுக்கிறது. வஹுக்மு மித்லி ஹாதி ஷுரூத் அன் அக்து நிக்கா ஸஹீஹ் மா இல்காஇ அஷ்ஷுரூத். அதாவது இந்த மாதிரியான திருமணங்களை பொறுத்தவரைக்கும் என்ன நிபந்தனைனா நிபந்தனைகள் கேன்சல் அக்து நிக்கா சரி. நம்ம ஏற்கனவே பார்த்தோமே இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவான பாத்திலான நிபந்தனைகளை வச்சா அக்து நிக்கா செல்லும். அந்த நிபந்தனைகள் தானா என்ன செஞ்சிடும் இல்காவாகிரும் இல்லாமல் ஆகிவிடும் அப்படின்னு சொல்றார். சரியா லிமுகாலஃபத்திஹி முக்தலா அக்து நிக்கா வ மகாசிதி திருமணத்துடைய இலக்குக்கு அது மாற்றமாக இருப்பதனாலும் திருமணத்துடைய நிபந்தனையுடைய இக்திலாவுக்கு அது மாற்றமாக இருப்பதனாலும் அப்படி என்று சொல்லிட்டு இதுக்கு தெளிவான ஆதாரமாக அந்த செய்தியை சொல்றாரு. அந்த எத்தனை நிபந்தனைகள் வைக்கிறாங்க குர்ஆனே சுன்னால இல்லாத நிபந்தனைகள் வச்சா 100 நிபந்தனைகளா இருந்தாலும் பாத்தில் அப்படின்றத வச்சுட்டு இதாக்கான இஷ்தராத் அதமில் இன்ஜாப் முஹத்தத் பி வக்த் ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சு டெம்பரரியான நிபந்தனை இவ்வளவு காலத்துக்கு வேண்டாம் இந்த சப்ஜெக்ட்ல வேண்டாம் என்றால் அப்ப என்ன சொல்றாங்கன்னா فإن هذا الاشتراط يكون في معنى اتفاق الزوجين على تأخير الحمل لتلك المدة عن طريق العزل. அப்ப அது நிபந்தனை எப்படி வந்தா அசில் வழியாக அல்லது அது போல இன்றைக்கு நவீன காலத்தில் உள்ள சில சிஸ்டங்கள் வழியாக குழந்தையை தவிர்த்துக் கொள்ள தற்காலிகமா என்ற பகுதிக்கு வரும். இந்த மாதிரி வந்தா அசிலுடைய சட்டம் தற்காலிகமாக குழந்தை பெறாமை இந்த மாதிரி சப்ஜெக்ட் மசாலாக்குள்ள இது என்ன செஞ்சிடும் போயிடும். அது கூடுமெண்டா கூடாத கருத்தில் உள்ளவங்க அப்ப அது கூடாதுன்னு வந்துடும். அல்லது குறிப்பிட்ட காரணங்களுக்காக என்னதை வைக்கக்கூடாது குறிப்பிட்ட காரணங்களுக்காக கூடும் என்ற கருத்தில் என்ன செஞ்சிடும் இது வந்து விடும் அப்படி என்று சொல்லி இதில் சொல்லப்படுது. இதா கத்தரல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹம்ல ஸௌஜா من زوجها في عقد النكاح الذي تم في اشتراط عدم الحمل والإنجاب فإنه يمكن أن يترتب على ذلك في الواقع قصد الفرقة بين الزوجين أو تسبب في إسقاط الحمل أو ظلم الزوج زوجته بعضلها أو التضييق عليها. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் நடக்குமாக இருந்தால் அதாவது இப்படி ஒரு நிபந்தனை போட்டு நடந்தால் என்ன இதன் விளைவுகள் என்னென்ன நடக்கலாம் தெரியுமா? ரெண்டு பேரும் பிரியலாம். புள்ள சுமந்தத்தை வச்சு நீ எப்படி புள்ள சுமக்கலாம் பிரச்சனை படுத்தலாம். அல்லது அவள் என்ன செய்யலாம் நீங்க புள்ள இல்லைன்னு சொல்லி போட்டு என்ன புள்ளைய சுமக்கிற லெவலுக்கு வந்துட்டேன்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இதனால அநியாயங்கள் நடக்கலாம் நெருக்கடிகள் நடக்கலாம். இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் அதாவது இது எப்படி போகும் சொன்னா கணவனுடைய அந்த தலாக்குடைய உரிமையின் பக்கம் தான் என்ன செய்யும் இது போகும் அப்படி என்ற பல சப்ஜெக்டுகளை சுருக்கமாக